அடுத்த கேரக்டர்னு சொல்லணும்னா தங்கச்சி கேரக்டர். ஸோ அருண் விஜயோடைய தங்கையாக நடித்த பொண்ணு வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருங்க. அவங்களுடைய இந்த பாண்டேஜ் இதெல்லாமே வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஸோ அண்ணன் தங்கையோட பாண்டேஜ் அதில் வந்து அந்த பொண்ணுடைய நடிப்பு வந்து எக்ஸலண்ட்டு. அண்ணனுக்காக வந்து உருகி 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 அழுகுறதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதில் வந்து அந்த பொண்ணு வந்து எக்ஸலண்ட்டு. எனக்கு தெரிஞ்சு வந்து ஃப்யூச்சரில் வந்து ஒரு பெரிய ஒரு நடிகையாக அந்த பொண்ணு வருங்க. ஸோ அவ்வளோ அழகாக நடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோயின். ஸோ இதில் வந்து ஹீரோயின் கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நந்தா படத்தில் வருது அதே லைலா கேரக்டர் வந்து காப்பி பேஸ்ட் பண்ண மாதிரி தான் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வள பேசுகிறது, ஒரு கைடாக வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அந்த பொண்ணு பண்ணுது. ஸோ அந்த பொண்ணும் நல்லா பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட வந்து ஃப்ரேமில் வந்து அந்த பொண்ணு அழகாக காட்டியிருக்கிறது, அந்த பொண்ணோட ஃபேமிலி பேக்ரவுண்டு இதெல்லாமே பண்ணியிருக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. பட் இது வந்து அப்படியே நமக்கு வந்து நந்தா படத்தில் பார்த்தா அந்த லைலாவை வந்து அப்படியே நந்தா படத்தில் லைலா, அதுக்கப்புறம் பிதா மகனில் வர லைலா எல்லாமே வந்து நம்மளுக்கு ஞாபகப்படுத்தும். ஸோ அதே கேரக்டரைசேஷனை அப்படியே கொண்டாந்து இங்கே காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்காரு. பட் அது வேறு எதாவது புதுசாக பண்ணிக்கலாம். என்னை பொறுத்தவரை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் இல்லையா, அதை தானே கிரியேட்டர். ஸோ அதே கொண்டு வந்து காப்பி பேஸ்ட் பண்ணுறதுக்கு அதை படவே பார்த்துடலாம் இல்லையா. ஸோ அதனால அது ஒரு சங்கடமான விஷயம். ஸோ அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் வில்லன்ஸ்